அண்மைச் செய்தி. மதுரை பொம்மன்பட்டியில் 3000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பொம்மன்பட்டி கிராமத்தில் 3000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரையில் பொம்மன்பட்டி பகுதியில் 3000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அக்னீஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். அக்னீஸ்வரன், இது பற்றிய விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே பொம்மன்பட்டி கிராமத்தில் 3000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையத்தில் தேங்கி கிடக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் அறுவடை நடந்து சுமார் ஒரு வாரத்திற்கு மேலாகியுள்ள நிலையில் தொடர்ச்சியாக நெல் கொள்முதல் நிலையங்களில் மூடைகளை ஏற்றவில்லை என அதிகாரிகள் மீது புகார் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அருகில் உள்ள வழிபாட்டு தலங்களில் நெல் மூட்டைகளை குவியலாக கொட்டி வைத்துள்ளனர். நெல் மூட்டைகளையும் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அருகிலேயே அரசு பள்ளியும் உள்ளது. நெல் மூட்டைகளில் தூறப்படும் தூசிகள் பள்ளி மாணவர்கள் மத்தியில் மிகுந்த தொற்றுநோயை ஏற்படுத்துகிறதாக மாணவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் இடம் இல்லாததால் எதிரில் உள்ள வாட்டர் டேங்க் அருகில் நெல் மூட்டைகளை குவித்து வைத்துள்ளனர். நெல் குவியல்களையும் கொட்டி வைத்துள்ளனர். சில தனியார்கள் இது எங்களுக்கு சொந்தமான இடம், நெல் குவியல்களை உடனே அள்ள வேண்டும் என விவசாயிகளிடம் தொடர்ந்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியாக அதிகாரிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கருப்பட்டி, பொம்மன்பட்டி, மேல்நாச்சிகுளம், கீழ்நாச்சிகுளம், கட்டக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான மூட்டைகள் கட்டி முடிக்கப்பட்டு கொள்முதல் செய்யாமல் ஏற்றப்படாமல் தேங்கி கிடக்கிறது. இது குறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என அதிகாரிகள் விவசாயிகள் தரப்பில் புகார் தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியாக மேலும் அறுவடை செய்ய முடியாமல் வயல்களிலும் நெல் கதிர்கள் தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டு அறுவடையில் நெல் கதிர்கள் அதிகமான அளவு பயிரிட்டப்பட்டுள்ளதால் நெல் குவியலாக கொள்முதல் நிலையங்களுக்கு வருவதாகவும், ஆனால் அதிகாரிகள் கொள்முதல் செய்வதில் சுணக்கம் காட்டுவதாகவும், அரசும் இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என தொடர் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். உடனடியாக கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல்களையும் நெல் மூட்டைகளையும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி அக்னீஸ்வரன்.